வாங்குவேன் இதயம் என்ற அவங்களுடைய விளம்பர உக்தி எல்லாரும் ரசிக்கும்படியாகவும் அவர்களின் எண்ணெய் எல்லாரும் ருசிக்கும்படியாகவும் இருந்தது. உலகமெங்கும் தமிழின் தயாரிப்பை கொண்டு சேர்த்த இயக்குனர் VR முத்து அண்ட் பிரதர்ஸ் இதயம் திரு VR முத்து அவர்களின் வாழ்த்துரையை இப்பொழுது கேட்கலாம். அன்பு நண்பர்களே, ஒரு அருமையான வாய்ப்பு. பாராளுமன்றத்தில் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் அற்புதமாக பேசக்கூடிய நிதி மந்திரி அவர்கள் இங்கே சிறப்பு விருந்தினராக வீற்றிருக்கின்றார்கள். அவர்களை நான் வணங்குகின்றேன். ஹிந்தி நஹி மாலும் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் ஹிந்தி மாலும் என்று சொல்ல விரும்புகின்றேன். ஒரு ஹிந்தி கவிதையோடு ஆரம்பிக்கின்றேன். मैं हूँ एक व्यापारी. ரொம்ப கஷ்டம் இல்லை, எல்லாருக்கும் புரியும். நான் ஒரு வியாபாரி. வியாபார் மேரா தரம். வியாபாரம் என்பது எனது மதம். அதாவது எம்மதமும் எனக்கு சம்மதம். அதான் வியாபாரம் எனது மதம். வியாபாரம் அறநெறிகளை கடைபிடித்து செய்ய வேண்டியது. அதனால் வியாபார் மேரா தரம். அடுத்தது துகான் மேரா மந்திர். எனது நிறுவனம் எனது கோவில். நம்ம வியாபாரிகள்லாம் கோவிலுக்கு போக வேண்டியதில்லை, நிறுவனத்திற்கு நீங்கள் சென்றாலே கோவிலுக்கு சென்றதாக அர்த்தம். அப்போ கடவுள் யார்? கிராஹக் மேரா பகவான். வாடிக்கையாளரே எனக்கு கடவுள். நண்பர்களே, பூஜை பண்ண வேண்டாமா? பண்ணலாமே. கிராஹக் கி சேவா மேரி பூஜா. வாடிக்கையாளர்களின் சேவையே பூஜைக்கு நிகரானது. கோயிலுக்கு வந்தோம், கடவுளை பார்த்துட்டோம், பூஜை பண்ணியாச்சு, வந்துடலாமா வீட்டுக்கு? பிரசாதம் வாங்காமல் வரக்கூடாது. இது என்ன கோவில் தெரியுமா? என்ன பிரசாதம் தெரியுமா? கிராஹக் கா சமாதான் மேரா பிரசாத். வாடிக்கையாளர் திருப்தி தான் எனக்கு பிரசாதம். அம்மா, பெருமையோடு நான் சொல்லிக்கிறேன், தமிழ்நாட்டிலையும் ஹிந்தி எங்களுக்கு தெரியும், சிறப்பாக தெரியும். ஹிந்தி கவிதை தெரியும். ஒரு அருமையான நிகழ்ச்சி. நமது தமிழ்நாடு உணவு பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் 80வது ஆண்டு விழா மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. நிறைய நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கிறேன். இந்த பிரம்மாண்டத்தை இதுவரை நான் பார்க்கவில்லை. இந்த பிரம்மாண்டத்தை வழங்கிய அண்ணன் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும் நமது தலைவர் வேல்சங்கர் அவர்களுக்கும் எனது பாராட்டுக்களை முதற்கண் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு நண்பர் திரு சீனிவாசன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். சீனிவாசன் அவர்களே எனக்கு 25 ஆண்டுகளாக நன்றாக தெரியும் என்பதை பெருமையோடு இந்த சபையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். சாஸ்திரா யூனிவர்சிட்டி தஞ்சாவூரில் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் நிறைய அவரும் நானும் சேர்ந்து செய்திருக்கின்றோம் என்பது பெருமைக்குரிய ஒரு விஷயம். முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், தமிழ்நாடு உணவு பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் நிர்வாக பெருமக்கள், குறிப்பாக SP ஜெயபிரகாஷ் அவர்கள், SVS வேல்சங்கர் அவர்கள், எந்த ஒரு சட்டம் வந்தாலும் சரி, ஃபுட் சேஃப்டியாக இருந்தாலும் சரி, அல்லது GSTயாக இருந்தாலும் சரி, என்ன சிக்கல் வந்தாலும் சரி, உறுப்பினர்கள் நிம்மதியாக தூங்கலாம். நண்பர்களே, உறுப்பினர்கள் நிம்மதியாக தூங்கலாம். ஏனென்றால் விழித்திருந்து நமது பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக தூளாக்குவதுதான் நமது முன்னாள் தலைவர், இந்நாள் தலைவர் அவருடைய தலையாய கடமையாக எடுத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி பார்த்தேன்.
அது என்னன்னா, உலகத்தில் அதிகமாக கடன் வாங்கிய 10 நாடுகள். அந்த 10 நாடுகளில் இந்தியா பேர் இருக்கும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். ஒவ்வொரு நாடா சொல்லிட்டே இருக்கிறாங்க. நண்பர்களே, கரவொலி எழுப்பி நாம் பாராட்ட வேண்டும், அந்த 10 நாடுகளில் இந்தியா இல்லை. ஒரு மகிழ்ச்சியான சமாச்சாரம், அந்த 10 நாடுகளிலே முதன்மையாக இருப்பது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, USA. உங்களுக்கு தெரியும் அதிக கடன் வாங்கினவனுடைய நிலைமை என்னன்னு. அதிக கடன் வாங்குற நிலைமை என்னன்னு வியாபாரிகளுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளவு நேர்த்தியாக the top 10 countries borrowing, அந்த லிஸ்ட்ல இந்தியா இல்லாதது நிச்சயமாக நமது நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு அதன் பெருமை முழுமையாக அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அன்பு நண்பர்களே, இந்த நாள் இந்த நேரத்தில் சிறந்த தொழிலதிபருக்கான விருதுகள் நீங்கள் வழங்கினீர்கள். ரொம்ப பெருமையாக இருந்தது. ஊரெல்லாம் சொன்னாங்க, நிதி அமைச்சர் உங்களுக்கு அவார்டு கொடுக்கிறாரா, வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் என்று சொன்னார்கள். யாருக்கும் தெரியாது, எங்களுக்கு அவார்டு கொடுத்தது ஜெயபிரகாஷ் நாச்சு. நிதியமைச்சர் கையால் கொடுத்ததுனால அந்த அவார்டுக்கு மதிப்பு விண்ணளவு. நண்பர்களே, ஆரம்பத்திலேயே நிறைய நேரம் பேச வேண்டாம், அடுத்த அம்மா பேசணும்னு சொன்னாங்க. 5 நிமிஷம்னு சொன்னாங்க. நிச்சயமாக என்னோட 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. டெலிவர் ஹாப்பினஸ் என்ற ஒரு மந்திரம் நமது சங்கத்தின் அடிப்படை. உடனுக்குடன் அரசை அணுகி நமது பிரச்சனைகளை தீர்ப்பதிலே முன்னாள் தலைவர் SPJ அவர்களும் இந்நாள் தலைவர் SVS வேல்சங்கர் அவர்களும் மற்றும் நமது குழுவினர் அனைவரும் சிறப்பாக செயல்படுகிறார்கள், தொடர்ந்து செயல்படுவார்கள். அவர்களை வாழ்க வாழ்க என்ற வாழ்த்தி, பாரதத்தை அகில உலகமும் கம்பீரமாக பார்க்க செய்த நமது பிரதமர் மோடி அவர்களையும், behind every successful man there is a woman. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. மோடிஜி அவர்களின் வெற்றிக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்களை வாழ்க வாழ்க என வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கி இதயம் திரு VR முத்து அவர்களுக்கு நன்றி கூறி